வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/2026 டிஎல்லுடைய 59வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இது ஒன்றாம் தேதி 7வது மாதம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தனலட்சுமிலாம் வருது. இந்த தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 7வது மாதங்கிறது நமக்கு தனி ஒரு கணக்கு தான். ஏன்னா எப்போயுமே அது வேறு மாதிரி தான் நமக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்குது. என்ன காரணம்னா 414 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நேற்றே நம்ம சொன்னோம், யாராவது பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள். நம்ம வீடியோ யாராவது பார்க்காம இருந்தால் தயவுசெய்து பாருங்கள். நம்ம வந்து 513 வரும்னு எதிர்பார்த்தோம். 013 வந்திருக்கு. நீங்கள் நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் தயவு செய்து பாருங்கள். நம்ம கொடுத்தது 5-3 தான் கொடுத்தோம். 5-1-3 தான் கொடுத்தோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தது அப்படி தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதே மெத்தடை தான் நமக்கு இன்றைக்கும் கொடுக்க போகிறோம். இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து மாஸ்டர் கீயில் வந்து இந்த மாஸ்டர் கீ சேனலில் வந்து இது வந்து உங்களுக்கு லிங்காக வரும். இல்லை நீங்கள் மாஸ்டர் கீயில் தான் நான் இருப்பேன், வேறு எதுலையும் இருக்க மாட்டேன்னா நீங்கள் அதில் இருந்துக்கலாம். இல்லைங்க நான் இதிலே கூட இருந்துக்கிறேன், எனக்கு இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது, 199 ரூபா தான், 179 ரூபா தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் கீயில் எப்படி வருமோ அதே மாதிரி இதில் வரும். காரணம் என்னங்க, அதில் ஒரு ரேட் இதில் ஒரு ரேட் அப்படின்னு கேட்டால் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்னவோ இருக்கோ அதை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப்புடைய காசை நம்ம டிசைட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதில் பெரிய சேனலில் வந்து அதிகமான மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால அது இன்னும் கூட அதிகமாக ப்ரைஸ் ஏற்றலாம். ஆனால் இதில் ஏற்ற வேண்டாம். நம்ம இதில் ஏற்ற முடியாது. இதில் 299 ரூபாலாம் கிடையாது, வெறும் 199 ரூபா தான். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன வரும், சரிங்க நீங்கள் இந்த 199 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே, இதுக்கு என்ன நாங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து கேஎல் வந்து ஒரு 30 ட்ராக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அது போக டியர் வந்து ஒரு 90 ட்ரா. அதில் இந்த மாதம் வந்து 92ன்னு நினைக்கிறேன். 32 ட்ரா வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் 32 வந்தாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 96 ட்ராக்கு மேலே வரும். மொத்தமாக 123, 124, 26 பக்கமாக வரும். சரிங்களா? அதனால் அதையும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். தொடர்ந்து வாங்க. கண்டிப்பாக நம்ம 120 ட்ராவில் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 30 ட்ரா நீங்கள் எடுத்தாலுமே, நான் மொத்தமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து 120 ட்ராவில் நீங்கள் 30 ட்ராமே நீங்கள் ஒரு 2 டிஜிட்டு அல்லது ஒரு 3 டிஜிட் எடுத்தாலுமே நீங்கள் கொடுத்த காசுக்கான ஒர்த்து நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரியா? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு டீ செலவுடைய காசு தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அதிகமாக நான் கேட்குறேன். சரியா? அதனால் நீங்கள் அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 120 ட்ராவுக்கு நம்ம கன்ஃபார்மாக கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரியா? நீங்கள் வாங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இப்போ வந்து கேஎலுக்காக மட்டும் நான் எடுக்க போகிறது கிடையாது. டியருக்கும் நம்ம அந்த டைம் செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த டைமுக்குள்ளேயே நம்ம ரெண்டையுமே எடுத்து உங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அது கொடுக்குறோமே தவிர மற்றபடி உள்நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? உங்களை நிறைய பேர் இழுக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார போகிறீங்கன்னா அதில் யூஸ்ஃபுல்லாக 2 விஷயத்த பண்ணலாம் இல்லையா? கேஎலுக்கு எடுக்கலாம், டியருக்கு எடுக்கலாம் இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இதுக்கு தனியாக ரேட்டு அதுக்கு தனியாக ரேட்டுன்னு காசு பிடுங்குற நோக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி நான் பண்ணவும் மாட்டேன். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய சேனல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வெறும் புக்கிங் நம்பரு நான் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கேங்க. மாஸ்டர் கீயில் வந்து ஒரே ஒரு புக்கிங் நம்பர் மட்டும் நான் போட்டுக்கிறேங்க, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கமிஷன் கேட்குறீங்களோ கொடுக்குறேங்க அப்படின்னா அதிலே நிறைய பேர் கமிஷன் கேட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து என்னை நம்பி வர்றீங்க, உங்களை நான் ஏமாற்றக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நான் நம்பரை போட்டு போயிடுவான், நீங்கள் எதுவும் போட்டுருவீங்க, போட்டதுக்கப்புறம் வின்னிங் கிடச்சிடும். வின்னிங் கிடச்சதுக்கப்புறம் அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்போயோ ஒருக்கா நமக்கு சரி ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்து நமக்கு விழுகுது, அதை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா நமக்கு எப்படி தெரியாது தானே? இப்போ உங்களை வச்சு நான் ஏமாத்துற மாதிரி ஆயிருமில்ல, உங்களை வச்சு நான் காசு பார்க்குற மாதிரி ஆயிருமில்ல. அது தப்பு. இது பண்ணவே கூடாது. அதனால தான் நம்ம என்றைக்குமே அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது. எந்த விதமான விளம்பரமும் நாம் வந்து நீங்கள் உங்களை அடமானம் வச்சுட்டு அந்த காசை நான் வாங்க மாட்டேன் எப்போயுமே. அதை செய்யவே மாட்டேன். அது நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. சரியா? நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கரெக்டாக நடந்தால் போதும், மனசாட்சி பிரகாரம் நடந்தால் போதும். அதை மட்டும் தான் நான் நினைக்கிறேன். சரியா? வாங்க பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறேன். நான் எல்லா ட்ராவும் வின்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை போய் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வர மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜெயிப்போம். நம்பிக்கையோடு விளையாடுங்க. நானும் கணக்கை நம்பி தான் கொடுக்குறேனே தவிர நான் போய் பார்த்துட்டு வந்து கொடுக்கல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? கணக்கை மட்டுமே நம்பி கொடுக்குறேனே தவிர நான் போய் உங்களை ஏற்கனவே டைம் மிஷின் வச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்து கொடுக்குறது கிடையாது. கணக்கை மட்டுமே நம்பி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு எடுத்து கொடுக்குறேன். அதில் மாற்றம் இல்லை. சரியா? ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி டிஎல்லுடைய 59 வந்துட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 414 அப்படிங்கிற நம்பர் கிடச்சது. 013ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பரு. 59வது ட்ரா. அதுபோக 064ங்கிறது போன வாரம் டிஎல்லில் கொடுத்தாங்க. சரியா? பட் அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது வருமா அப்படின்னா, பெண்டிங் நம்பரை நேற்றே நம்ம சொன்னோம். இந்த 3ஆம் நம்பர் வந்து நமக்கு 13 நாளாக இருக்குது. கண்டிப்பாக சி போர்டில் மேட்ச் ஆகும். நேற்று யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் பாருங்கள், சி போர்டில் மேட்ச் ஆகிருக்கும்.
அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து பி போர்டில் மேட்ச் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேற்றைய வீடியோ இதே சேனலில் தான் இருக்குது, நீங்கள் அப்படி நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இதே நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்தா கூட அதில் நம்ம 513ங்கிற நம்பர் கொடுத்துருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம். அதே போல் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏன் மெம்பர்ஷிப்பில் அந்த கொடுக்கல அப்படின்னா, மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டவுட் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பம்பர் இருக்கா அல்லது எஸ்எஸ் கம்பெனி இருக்கா? ஏன்னா நம்ம நேற்றுடைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தான் இருந்துச்சு, மோன்சோன் பம்பர் தான் இருந்துச்சு. நான் பம்பர்னு நினச்சி தான் நம்ம வீடியோ கொடுத்தோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மோன்சோன் பம்பரில் நமக்கு இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து கொடுத்தா அது இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு. நம்ம அந்த கணக்கு தான் கொஞ்சம் மாறி வந்துச்சு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா நமக்கு இன்னும் கூட எஃபெக்டிவான வின்னிங் கண்டிப்பாக கொடுத்துருப்போம். சரியா? அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 7, பி போல் 0, சி போல் வந்து 11. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2, பி போல் 7, சி போல் 7. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 10, 3, 0. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1, 1, 2. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 1, சி போர்டில் 1, 1, 2. அடுத்து அந்த 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து ஒரு 11, சி போர்டில் வந்து ஒரு 3. அப்போ 3 போர்டுலையுமே நமக்கு பெண்டிங்காக இருக்கிறதுனால 5ஆம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 5, சி போர்டில் 1. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 23, பி போர்டில் 9, சி போர்டில் 24. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து ஒரு 5. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்து 42, 27, 27. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0, 7, 4. இதுதான் வருது எனக்கு மேட்ச் ஆகுது. இதை கனெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரியா? எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நான் என்னங்கிறது கொடுக்குறேன். சரி, இதில் வந்து இப்போ நான் நினைக்கிறேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப எஃபெக்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா 5ஆம் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு அதே வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரியா? 5ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெட்டரான நம்பராக இருக்குது. இன்றைக்கே ஒரு 3ஆம் நம்பர் வந்துச்சு. பட் அது போக நாளைக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 109ன்னு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனாவது மாதம்னா இது வந்து 5ஆவது மாதமோ 4ஆவது மாதமோ தெரியல. அதுக்கப்புறம் வந்து 0, 14 என்னமோ கிடச்சிது. அதுக்கப்புறம் போன மாதம் வந்து 7, 7ன்னு கிடச்சிது. 3, 7 கிடச்சிது. கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடினாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். 3 மாதமும் சரி தொடர்ச்சியாக வேறு மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்கள் கிடச்சிது. பட் அந்த கணக்கும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 013ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பராக இருக்குது. 064ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது. அது போக ப்ளஸ் வந்து 414ங்கிறதும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான். பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நாளைக்கு இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிற கணக்குக்கு கொண்டு வரும். அடுத்து அந்த 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் மேட்ச் ஆகுது. திரும்ப 4ஆம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால தான் 4ஆம் நம்பரை கொண்டு வந்திருக்கோம். 4ஆம் நம்பர் எதுக்காக இருக்கான்னு பாருங்கள். எதனால் 4ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா இன்னொரு காரணமும் இருக்குது. 4ஆம் நம்பருக்கு பெண்டிங் நம்பரை விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை நமக்கு வந்து 414 அப்படிங்கிறது கிடச்சிது. அதே மாதிரி போன வாரம் 064 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது. இந்த 2 நம்பரையுமே வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு நாளைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து 064ங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிருக்குல்ல போன வாரம். அது மாதிரியான போன வாரமும் பெண்டிங்காக இருந்துச்சு. இல்லை தொடர்ந்து வந்து ஒரு 4-5 ஒரு 1.5 வாரமாகவே ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் 4ஆம் நம்பர் நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆன நம்பரில் வந்து 4ஆம் நம்பர் வந்து 15ஆம் தேதி, ஆமாம் 18ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்குமே 4ஆம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்லேயே உழுகலை. எல்லா நம்பருமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரியா? இப்போ 2 நாள் பெண்டிங்னா 3ஆம் நாள் விழுந்துடும். 2 நாள் பெண்டிங்னா 3ஆம் நாள் 4 நம்பர் விழுந்துடும். அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரி, அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து 8ஆம் நம்பர் மேலே டவுட்டு. என்ன காரணம்னா 8ஆம் நம்பர் வந்து பேட்டர்னில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பேட்டர்னில் வந்து நமக்கு தான் நேற்று கொடுத்த முடியாது 441 பி போர்டு. அந்த 441 பி போர்டு ப்ளஸ் அது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது 8ஆம் நம்பர் கிடச்சிது. அப்போது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 441 8ங்கிற மாதிரி கிடைக்கிது. அதனால் 8ஆம் நம்பர் அது பி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆகணும், அது போக நம்ம கணக்குலேயும் மேட்ச் ஆகணும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அது போக இன்றைக்கி வந்து 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங்கு.
அதுலேயும் நமக்கு அந்த கேட்டகரிலையும் அந்த 5ஆம் நம்பர் கொஞ்சம் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்கலாம், இன்றைக்கி 13ன்னு கிடச்சிருக்கு. எப்போயுமே ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா திரும்ப அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்தா கூட ஒரு 10 நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது ஏ போர்டில், அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது போக நம்ம கணக்கும் 3ஆம் நம்பருக்கான பர்டிகுலரான வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரியும் தெரிஞ்சது. சரியா, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கலாம். சரி, அடுத்து நம்ம சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா சி போர்டில் வந்து நான் 2ஆம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது. எனக்கு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு 2ஆம் நம்பர் வந்து நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆச்சு. அதனால் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு இது 2ஆம் நம்பர் பர்டிகுலராக மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க, வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் 6ஆம் நம்பர். சி போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா, இதில் வந்து 1ஆம் நம்பர். இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து 5, 4, 2, 3, 1 அப்படிங்கிற ரம்மி நம்பர் மாதிரி ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சின்ன நம்பர் தான் கொடுத்தாங்க 013, பட் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போகுமானா எனக்கு அதுக்குள்ளே தெரியல. நமக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சு, 5ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சு, 2ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சு, 3ஆம் நம்பர் ப்ளஸ் 1ஆம் நம்பர். இதுக்குள்ளேயே நாளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சூப்பராக அடுத்தடுத்து நம்ம 7ஆவது மாதம் பூராமே சூப்பராக வின்னிங் கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள்.